இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சட்டசபையில் நடந்த ஒரு நல்ல வீடியோ, தரமான வீடியோ வந்து கெட்ட பையன் அவங்க வந்து. அப்போ இதுக்கு முன்னாடி போட்டுலாம் தரங்கட்ட வீடியோவா என்னையா பேசுறேன்? ஏதாவது நான் பேசணும் விடுறீங்களா? ஏதோ நல்லதா சட்டசபையில பேசின வீடியோ நல்லா இருக்கு. என்ன பண்ணதுக்கு என்ன பேச சொல்றேன்? வித்தியாசமா இருக்குன்னு பேசுறேன். சரி வாங்க பாப்போம். எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும், எங்கே தமிழர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் கழகத் தலைவர் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் போன்று இல்லாமல் 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்துமில்லை. அதில் எந்த சிறப்பு கவனஈர்ப்பு. கர்நாடகா ஹனூர் அருகே கர்நாடக வனத்துறை கொல்லப்பட்டது குறித்து சட்டமன்ற எங்க பிரச்சனை நீங்க தலையிட கூடாது மாதிரி தீர்மானமாக எடுத்து கட்சிக்கு ஒரு வீதம் மாநில உறுப்பினர்கள் இப்பொருள் குறித்து சுருக்கமாக கூறி அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக. கர்நாடக மாநிலத்தில் சாம்ராட் நகர் வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை நாம் முதலில் கணக்கில் எடுக்க வேண்டும். மேட்டூர் அணை இங்கே கட்டப்பட்ட பொழுது தர்மபுரி பகுதியில் வாழ்ந்த அவர்கள் மேட்டூர் அணைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து புலம்பெயர்ந்து அந்த கிராமத்தில் சென்று வசித்து இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கால்நடைகளான மாடுகள் காணவில்லை என்று வனப்பகுதியில் தேடி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கர்நாடக வனத்துறையினர் மான் வேட்டைக்கு வந்ததாக ஒரு காரணம் சொல்லி அதுக்கு கூறுகிறார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அன்னூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதில் ஏதோ இருக்கிறது என்று அவரே ஒப்புக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக அமைச்சரும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறது. இது குறித்து நேற்று ஆனால் கர்நாடக வனத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிதாக கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பாரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டேகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் கடந்த காலிலே தமிழர்களுக்கு ஆந்திராவிலே பல தொல்லைகள் எல்லாம் கொடுத்து உயிரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்ற நிகழ்வு இன்றும் தொடர்ந்து விடக்கூடாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இன்றி இது போன்ற தமிழர்களுடைய நலனை கருதி ஒட்டுமொத்தமாக நமது எதிர்ப்பினை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் கொடுத்த நிவாரணம் தொகையெல்லாம் போதியதாக அல்ல. ஏனால் உயிருக்கு ஈடு இல்லை.
இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்நாடக அரசை வற்புறுத்த வேண்டும். அதே நேரத்திலே தமிழக அரசும் நிதி கொடுத்தாலும் தவறில்லை என்று நான் கருதுகின்றேன். கர்நாடக அரசு அவர்கள் அதிகாரிகள் செய்து கொண்ட அந்த முறை அவசரமாக செய்ததை பார்த்தால் நமக்கு சந்தேகங்கள் எழுகின்றன. ஆகவே உரிய விசாரணை செய்து அந்த அதிகாரிகளை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து நமது தமிழர்களுக்கு பாதுகாப்பு ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவர் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். வனத்துறையினால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும் எங்கே தமிழர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் அதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் கழகத் தலைவர் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்டத்தில் மரியமங்கலம் வனப்பகுதியில் கரடிக்குட்டா வனப்பகுதியில் 15/8/2026 அன்று காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் கர்நாடக வனத்துறையினால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்ட கர்நாடகாவில் ஹன்னூர் தாலுகா தோமையார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி தகப்பன் பெயர் பெரியநாயகம், ஜான் ரோஸ் பீட்டர் தகப்பன் பெயர் யாக்கோப், குமார் தகப்பன் பெயர் சவரியப்பன் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் காயப்பட்ட திரு மரியதாஸ் பெஞ்சமின் என்பவர் மட்டும் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள அவர் கேட்டாதான் தெரியும். சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சில தமிழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சம்பவ நாளான ஆகஸ்ட் 15 அன்று காவிரி வனவிலங்கு சரணாலயம் வனப்பகுதியில் வனத்துறையினரின் வேட்டையை தடை நடவடிக்கையின் போது 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மேற்படி துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து உடலை வாங்க மறுத்தும் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து கர்நாடக அரசு இடைக்கால நிவாரண தொகையாக தலா ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் அறிவித்தது. மேலும் மேற்படி சம்பவம் குறித்து கர்நாடக அரசு துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்க்கு பின்பு 17/8/2026 அன்று அக்குடும்பத்தினரும் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கும் நடைபெற்றன. வனத்துறையினர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து முறையான நீதி விசாரணைக்கு மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்ததற்கு சரியான நிகழ்வுகள், முதலில் சுட்டது யார் மற்றும் வன்முறையை பயன்படுத்தியது நியாயமானதா என்பது குறித்து மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணை குழு ஆய்வு செய்யும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அதற்கான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது ஹன்னூர் காவல்துறையினரால் BNS 103(1) கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் ஒரு சில பேருக்கு திடீர் தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009
3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற 2009 என்னது கேள்விகளில் ஏதோ சொல்றாரு, ஏதோ நடந்தது. மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் அமைச்சர் போன்று இல்லாமல் அமைச்சர் உட்காருங்க. கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த இதை தீங்கு பேசுறது ஏற்பட்டாலும் பேசியிருக்கோம். முதல் குரலாக முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது மாற்று கருத்துமில்லை. கேட்கறதா மாற்று கருத்துமில்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க உட்காருங்க மாண்பு உட்காருங்க 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 மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க 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 உட்காருங்க. அவ்வளவுதானா? இன்னைக்கு நடந்தது அது. இந்த பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இது ஒருத்தர் இன்னும் 4ஆவதா ஒருத்தர் அடிபட்டதுன்னு இப்பதான் எனக்குமே தெரியுது. சட்டசபை 3 பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 3 பேர் செத்துட்டாங்க. அதான் அது கேட்டா மான் பிடிக்க போனாங்களாம். அதனால சம்பந்தமே இல்லை. அதாவது மான் பிடிக்கிறாங்களாவே இருக்கட்டுமே, சுடுறது கால் கீழே சுடலாம். அவங்க அதுக்கப்புறம் அவங்களை கைது பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி சொல்லி இது பண்றது வேற. ஆனா ஸ்ட்ரெயிட்டா சுட்டிருக்காங்கன்னா அப்ப கொல்றோம்னு ஒரு இதுலதான் பண்ணிருக்காங்க. என்ன ஏது விசாரிச்சாதான் எனக்கு தெரியுது எதனால நடந்துச்சுன்னு தெரியும். ஆமா அவங்க தண்டனை கொடுக்கணும். காலுக்குள்ள சுடலாம், ஓடாம இருக்கிறதுக்கு சுடலாம், இல்ல ஜெயில போடுங்க. அந்த மாதிரி பண்ணி எவ்வளவு தண்டனை வேணாலும் கொடுங்க. அதை கொல்ற அளவுக்கு பண்றது ரொம்ப தப்பு. அதான் சொல்றல, இது ஏதோ தப்பான ஒரு இதுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இதுல கர்நாடக முதலமைச்சர் இன்னைக்கு வேற என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இது கர்நாடக பிரச்சனை, நாங்க பாத்துப்போம், அது தமிழ்நாடு முதல்வர் விஜய்லாம் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவங்க ஊரு ஆளுங்க கேட்க போறது இல்ல, தமிழர்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இது சீரியஸா இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப இதா இருக்கனால, இந்த தண்ணிலாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கனால அவங்க ரொம்ப டூ மச்சா அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இன்னும் ஏதாவது அவங்க சீரியஸா ஏதாவது பண்ணாதான் அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாடு அரசு தான் ஏதாவது பெரிய ஆக்ஷன் எடுக்கும். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், எல்லாம் ரொம்ப ஏஜ்டு மாதிரியும் தெரியல, ரொம்ப இதுவாதான் தெரியல. ஒரு 40 வயசுக்கு அந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி குழந்தைங்க இருக்கும். ஒரு 5 லட்சத்துக்கு கொடுத்தா சரியா போயிடுமா? இவங்க என்ன இது பண்றாங்க ஏதோ இது தெரியல. இது ஃபுல்லா நம்மளுக்கு வந்தாதான் தெரியும். இப்போதைக்கு இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஏதுன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்குமே தெரியும் என்ன நடக்கும். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்